இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா CLV அனலைஸ் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியர். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ அனலைஸ் அப்படின்னா என்ன? நம்ம நிறுவனத்துக்கு ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் வராரு. அவர் தடவை வாங்க மட்டும் இல்லை, அந்த வருடம் ஃபுல்லாக வாங்குவார்னு வச்சுக்கிறோமே. அந்த வருடம் ஃபுல்லாக அவர் வாங்கக்கூடிய அந்த இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வரக்கூடிய இன்கம். அவர் நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்குறாரு, அதோட மதிப்பு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்வீட் அண்ட் பேக்கரி ஸ்டால் வச்சுருக்கோன்னு வச்சுக்கிறோமே. நம்ம ஒரு கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த கஸ்டமருக்கு யூனிக் ஐடி கொடுத்துட்டோம். இப்போ அவர் நம்மக்கிட்ட பொருட்களை வாங்குறாரு. 6 மாதங்களுக்கு அவர் வாங்கின பொருளோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய். இந்த 6 மாதத்தில் ஸ்நாக்ஸ் மட்டுமே ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். இப்படி அவர் எத்தனை தடவை வாங்கினாரோ அதோட மதிப்பு நம்ம போட்டு வச்சுக்கிறோம். 1 வருஷத்துக்கு வாங்கினாரு, 6 மாதத்துக்கு வாங்குறாரு, 3 மாதத்துக்கு வாங்குறாரு. இப்படி இந்த மதிப்பு என்னன்னு தெரியறதுனால நமக்கு என்ன அனலைஸில் நமக்கு கிடைக்க போகுது, எப்படிப்பட்ட டார்கெட் ஆடியன்ஸ் நமக்கு நல்ல ரெவன்யூவை கொடுக்குறாங்க, அவங்க யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூவோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சால் நம்மளோட கடைக்கு எப்படி அதிக மதிப்பெண் வாங்கக்கூடியவங்க யார், அவங்க எந்த வழியில் வராங்க, அவங்கள எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியறதுக்கான அனலைஸ் தான் இது. இதை நம்ம பண்ணுறதுனால நம்மளோட மார்க்கெட்டிங், சேல்ஸு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நம்ம லெஸ் மார்க்கெட்டிங் எஃபர்ட் போடுறோம். மார்க்கெட்டிங் எஃபர்ட் ரொம்ப கம்மியாக போட்டு அதில் கஸ்டமர் நமக்கு கிடைக்கிறதுனால அதோட சேல்ஸோட நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கஸ்டமர் எத்தனை தடவை வாங்கிட்டு போகிறாரு, அவரோட வேல்யூ என்ன, இவருக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம், சேல்ஸுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், இவருக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பைசா செலவு பண்ணோம், அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிறத பார்க்குறது தான். ஸோ இவர் எத்தனை தடவை வாங்குறாரு அப்படிங்கிறத நம்ம சரியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ரொம்ப இலகுவாக நமக்கு அதிக வேல்யூ கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் யார், அந்த பேட்டர்ன் என்ன, அந்த பிஹேவியர் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ அனலைஸ். ஸோ அதை எப்படி பார்க்கணுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சிறப்பான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண்.